ஸோ தீபன் நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடியில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 3.6 LPL பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், நான் ஐடி பேக்ரவுண்ட் தான். காலேஜ் படிக்கும்போது ஐடினா என்னன்னு தெரியாது. ஒன்ஸ் காலேஜ் முடிச்சான ஒரு இன்ட்ரெஸ்ட், இது என்னதான் இருக்குன்ட்டு உள்ள போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம பண்ண ஒர்க்கோட நம்மளோட எஃபெக்ட் அங்கே அவுட்புட்டாக வரும்போது நமக்கு அதில் ஒரு ஜாய் கிடைக்கும். ஐடி ட்ரை பண்ணலாமே, ஏன் இதுக்கு மேலே ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்எல்ஏ சூஸ் பண்ணியிருந்தேன். எஸ்எல்ஏ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் எண்ட் எனக்கு அருண் சார் இருந்தார், டீச்சராக எல்லாமே ஆஸ் அ ட்ரைனராக என்ன எங்களை எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க. ரெண்டாவது ஆப்டி சார், ஆக்சுவலாக மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் எனக்கு ஆப்டிடியூட இன்னும் எனக்கு தூக்கி சொல்லி கொடுத்துருச்சு. ரெண்டாவது கம்யூனிகேஷன் மேம், மரியா மேம். கம்யூனிகேஷன் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு என்னால் பேச முடியுதுன்னா அதுக்கு மரியா மேம் தான் காரணம். மோனப்பிரியா மேம், த பேக் போன் ஆஃப் ஜாவா. மோனப்பிரியா மேம் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கம்பெனி போய் அட்டன் பண்ணியிருந்தேன். 2 ரவுண்டில் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. 3.6 LPAக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்எல்ஏவோட ஒரு அட்வான்டேஜ்னா என்ன சொல்லுங்கள்? எஸ்எல்ஏட அட்வான்டேஜ்னா என்வரான்மெண்ட் தான். எல்லா ட்ரைனர்ஸும் ஆக்சுவலாக ட்ரைனராக எங்களை வந்து ஐடிக்குள்ளார எப்படி சர்வை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாட்ட டீச்சராக நீங்கள் இதை படித்து அவங்க பண்ணணும்னு சொல்லலை. இந்த கெரியருக்குள்ளாரே நாங்கள் சூஸ் பண்ணது மட்டும் தான் நாங்கள், ஆனால் எங்களை புஷ் பண்ணது எங்கள் ட்ரைனர்ஸ் எல்லாரும். ஸோ இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் இங்கே எஸ்எல்ஏக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட ஒரு அட்வைஸாக என்ன இருக்கும்? நீங்கள் ஒரு விஷயத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை கூட்டு போய் உங்களை நீங்கள் எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல அந்த விஷயம் உங்களை நிற்க வச்சிரும். நீங்கள் அப்படி நினச்சி வரணும். எப்பயுமே இவங்க இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருங்கிறது வராமல், நான் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற நம்பிக்கையோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும்.